இதுல இந்த ஃபிட்னஸ்ல வேற என்னென்னலாம் மித்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்படி இருந்தா தான் ஃபிட், சின்னதா ஒரு தொப்பை வந்தாலே சிக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல அந்த அளவுக்கு பெரிய சிக்கல் கிடையாது. 200 கிலோ உள்ள பேஷண்ட்டை பார்த்திருக்கேன், ஆனா சுகர் நார்மல், இந்த ஹார்ட் டிசீஸ் எதுவுமே இல்ல. ஜிம் பாடிடா, ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா. ஆனா வந்து ஒரு 5 கிலோ அதிகமா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கும். பேர் இருக்குதா டிவி வந்த போது அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு சார். ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி மரபணு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு. எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட் மாடலுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. இயற்கையிலே பாத்தீங்கன்னா இப்போ உமனுக்கு வந்து ஜென்ரலாவே ஓவர் வெயிட் அண்ட் ஒபிஸா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க பயாலஜிக்கலி சேஃப் தான். சோ வெயிட் அதிகமா இருக்குன்னா குறைக்கிறது நல்லது. வயிறு பகுதியில் தொப்பை அதிகமா இருக்குன்னா அது விசரல் கொழுப்புன்னு சொல்றோம், அது குறைக்கிறது நல்லது, கட்டாயம் அது இல்லைன்னு சொல்ல. அதுல பர்டிகுலர் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு ரத்த பரிசோதனைகள் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இன்சுலின் எதிர்ப்பு தன்மைக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு நடவடிக்கை இருக்கு, நல்லது. இன்னொருத்தர் கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்காரு, ஒரு 5 கிலோ, ஆனா அவருக்கு எப்படி அது மாதிரியான மாற்றங்கள் ஒரு பரிசோதனைகள் எதுவும் இல்ல அப்படின்னா அவங்க அந்த 5 கிலோ அதிகமா இருக்கிறது அவங்கள பெருசா பாதிக்காது. உடல் பருமன் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.